என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த வீடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த மாரி ஓபிஎஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓபிஎஸ் ஸ்டுடியோஸ்ன்னு உங்களுக்கு வரும். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ அதனால இத என்ன பண்ணிக்கோங்க, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ உங்க பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கோங்க. விண்டோஸா, லினக்ஸா, மேக்ஸா, மேக் ஓஎஸா ஸோ அந்த மாரி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் தான். ஸோ அதனால நான் ஜஸ்ட் விண்டோஸ்குள்ள இத கிளிக் பண்றேன். இங்க டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மொத்தம் 180 எம்பி இருக்குது. ஸோ என்னோட ஸ்பீடுக்கு இது ஒரு 1½ நிமிஷம் எடுத்துக்கிடுதுன்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ ஒன்ஸ் இத டவுன்லோட் பண்ணி முடிச்சோனே என்ன பண்ணணும்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோல சேர்த்து பார்த்துடலாம். டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்க செட்டிங்ஸ மாத்தணும். உங்களுக்கு என்டையர் ஸ்க்ரீன் வேணுமா? இதுக்கு சூஸ் பண்ண மாதிரி ஏதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும் வேணுமா? அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா இல்லன்னா ப்ரௌசர்ஸ் மட்டும் வேணுமா? அதுல நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஓகே. இப்ப டவுன்லோட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம். எதுவுமே ஜஸ்ட் குடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட், 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 நெக்ஸ்ட் அவ்வளோதான். அதுவே இன்ஸ்டால் ஆயிரும். சரிங்களா? ஓகே. இப்போ ஜஸ்ட் ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, உங்க லான்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால, இப்ப இந்த இது என்ன ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் ஓபிஎஸ் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தேவைன்னா அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆப்டிமைஸ் ஃபர்ஸ்ட் இது என்ன ஆப்ஷன்காண்டி இத யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் ரெக்கார்டிங் நாட் ஃபார் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு குடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ரெக்கார்டிங் வந்து செகண்டரி தான் பண்ணுவீங்க. நீங்க ஆன்லைன் கேம் விளையாடுறீங்க, இல்ல ஆன்லைன்ல ஏதாவது சொல்லிக் குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங் இத போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரெக்கார்டிங் மட்டும் தானா செகண்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா சில பேர் விர்ச்சுவல் கேமராக்காண்டி இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இது யூஸ் பண்றதுக்கு கூட நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஃபீஸபிளா இருக்கோ நீங்க வந்து அத சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு நான் அப்புறம் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு தான் நான் அத யூஸ் பண்றேன். ஸோ அதனால நீங்க அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ நீங்க அத யூஸ் பண்ணி ஓகே குடுத்துருங்க. செட்டிங்ஸ் உங்களுக்கு எந்த மாரி வேணும்னு கேட்டுக்கிறதுக்கு. ஸோ அத யூஸ் கரண்ட்ங்கிற மாரி குடுத்துருங்க. இல்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே தகுந்தாப்புல நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எது பெட்டர் ஹை ரெசல்யூஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்ளை செட்டிங்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப நான் பேசுறதுனால கீழ பார்த்தீங்கன்னா, அந்த மைக் மூவ்மெண்ட்ஸ்லாம் தெரியுது. ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளாக்கா இருக்குது. ஸோ இதுல ஏதாவது தெரியணும் அப்படின்னா, நீங்க இங்க வந்து பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், இந்த மீடியா சோர்ஸ்ன்னு இருக்குது, இமேஜ் ஸ்லைட்ஸ்ன்னு இருக்குது, இல்ல விண்டோஸ் கேப்சர்ன்னு இருக்குது. இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா குடுத்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் கேப்சர்க்கு வந்து ப்ரௌசர் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கோங்க. இந்த மாரி ஒண்ணு குடுத்துட்டு, இப்ப எந்த விண்டோவ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஃபயர்பாக்ஸ். இப்ப அந்த ஃபயர்பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். நீங்க எது ஓப்பன் பண்ணாலும், நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணா, அது அங்க அந்த விண்டோ டிஸ்ப்ளேல தெரியாது. சரிங்களா? ஏன்னா, இப்ப நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஃபயர்பாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்ப ஓகே குடுத்தீங்கன்னா, அது மட்டும் தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. ஸோ இன் கேஸ் எனக்கு வந்து என்டையர் ஸ்க்ரீனும் தெரியணும். ஜஸ்ட் ஒரு விண்டோ மட்டும் தெரியக்கூடாதுன்னா, ஜஸ்ட் இத ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இதுல டிஸ்ப்ளே கேப்சர் அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ பிரைமரி மானிட்டர். ஸோ இந்த மாரி குடுத்தீங்கன்னா, நீங்க எது ஓப்பன் பண்ணாலும் இங்க தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் இங்க தெரிய ஆரம்பிச்சுரும். அங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா? ஸோ இந்த மாரி தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் இருக்கும்போது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். நெறைய ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்குது யூஸ் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்ட்ட சொல்லுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.